என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு பேரதிர்ஷ்ட செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியினை வைக்க உன் அம்மா வந்திருக்கின்றேன். நாளைய தினம் புத்தாண்டு, அதாவது புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். என் குழந்தையே, நீ அடியெடுத்து வைக்கப் போகின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக்கி கொடுக்க உன் அம்மா இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளின் மீது நீ கண் விழித்து விட்டால் போதும், நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் நிச்சயமாக என் குழந்தைக்கு நல்லபடியாக நடக்கும். அதிலும் குறிப்பாக புத்தாண்டானது புதன் கிழமையில் உனக்கு வருகின்றது. 2025 ஆண்டினுடைய முதலாவது தொடக்க நாளாக புதன் கிழமையில் வந்திருக்கின்றது. புதன் பகவானை வணங்குகின்றவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு புத்தி கிடைக்கும். புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுக்கு உரிய நாளில் புது வருடம் உனக்கு பிறந்திருக்கின்றதால் என் குழந்தையே, நிச்சயமாக உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும், எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுத்தாலும், எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ மீட்டெடுக்க வேண்டியது கட்டாயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்படுவதை விட, அது நடப்பதற்கு நாம் எல்லவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதனை சற்று நீ சிந்திக்க வேண்டும். என் பிள்ளையே, சில சமயங்களில் சில சூழ்நிலைகள் நம்மை வாழ்க்கையில் சட்டென்று பாதிக்கும். அது உண்மையாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையாக இருக்குமோ என்று நீ பதற்றத்தில் மனதை பயத்தில் ஆழ்த்தி இருப்பாய். சட்டென்று அதிலிருந்து வெளிவந்து விட முடியாது. ஆனால் என் பிள்ளையே, இதை தவறு என்றும் சொல்ல முடியாது. ஆனாலும் எல்லா விஷயங்களிலும் சட்டென்று பதற்றமடைவதற்கு பதிலாக அதை ஒரு நிமிடம் நின்று நீ யோசிப்பாயானால் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து செல்வது என்பது எளிதான காரியமாக மாறிவிடும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள முதலில் நீ தெளிவாகிவிட வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு நிறைந்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள். எதற்கும் பயப்படாதே. நீ பயந்து விட்டாயானால், ஒரு முறை பயப்பட தொடங்கிவிட்டாயானால் அதன் பிறகு எல்லா விஷயங்களுக்கும் பயந்து பயந்துதான் இருக்க வேண்டியதாக இருக்கும். இனிமேலாவது இந்த புதிய வருடத்தில் எதற்கும் அஞ்சாமல், எந்த சூழ்நிலைகளை கண்டும் பயப்படாமல், உன்னை சுற்றி என்ன நடக்கிறதோ அதை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கை உனக்கு மிகுதியான அற்புதங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை பதற்றமடையாமல், ஒவ்வொரு வருடத்தினுடைய தொடக்கமும் எப்படி இருக்கின்றதோ அப்படித்தான் அந்த வருடம் முழுவதுமே நமக்கு இருக்கும் என்பது ஐதீகம். அப்படித்தானே எல்லோருடைய மனநிலையும் சிந்திக்கும். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் இடையில் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு மாறலாம். பலவிதமான மாற்றங்களை காணலாம். இருந்தாலும் தொடக்க நாளையே நாம் நமக்கானதாக முடிவு செய்து விடுகின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த தொடக்க நாளில் என்ன நடந்தால் அது உன் மனதிற்கு நிம்மதி கொடுக்குமோ, என்ன நடந்தால் அது அந்த வருடம் முழுவதையும் உனக்கானதாக மாற்றுமோ, அதை என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த பொருட்களில் நீ கண் விழித்து விட்டாயானால் அதன் பிறகு பார், உனக்கே உன் மனது தெளிவான எண்ணங்களை கொண்டு வந்துவிடும். இத்தனை நாளும் என் பிள்ளை மனதிற்குள் கொண்ட தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் இருந்து நீங்கி தொடங்கி இருக்கின்ற புதிய வருடத்தில் நடந்து முடிந்ததை எல்லாம் மறந்துவிட்டு வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று என் பிள்ளை நீ நிச்சயமாக நினைப்பாய்.
எந்த நேரத்திலுமே நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் உனக்கு தீர்வுகள் கிடைக்கிறது. இதையெல்லாம் எண்ணி எண்ணி என் பிள்ளை நீ மனம் வேதனைப்படாதே. எல்லாவற்றிலும் உனக்கு தீர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைப்பதனால் அதனை உன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இனி உன்னால் முடியாத காரியங்கள் கூட உனக்கு முடித்து கொடுக்கப்படும். அந்த அளவிற்கு திறமையை நீ இத்தனை காலமும் பட்ட கஷ்டத்திலிருந்து அனுபவித்திருக்கின்றாய். இதுவெல்லாம் சாதாரணம். இதைவிட பெரிய பிரச்சனை வந்தால் கூட நான் பார்த்து விடுவேன் என்கின்ற மனநிலைக்கு என் குழந்தை கட்டாயமாக நீ வந்து விடுவாய். அந்த நேரத்தை எதிர்நோக்கித்தான் உனக்காக நானும் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதனை என் குழந்தையே நீ மறந்து விடாதே. நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நிச்சயமாக இந்த வராகியிடம் இருந்து உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் நேரமும் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதுவெல்லாம் நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும். எல்லா பலன்களையும் கண்டு இனிமேல் உனக்கானவைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. வராகியின் அன்பு என்றென்றும் உன்னை வாழ வைக்கிறது என்பது உன் நினைவில் இருக்க வேண்டுமல்லவா? தாயானவள் எந்த செய்தியையும் நம்மிடத்தில் காரணமில்லாமல் கொண்டு வந்து சேர்க்க மாட்டாள் என்பது உனக்கு புரிந்திருக்க வேண்டுமல்லவா? என் பிள்ளை, உனக்கான தொடக்கத்தை நான் நல்லபடியாக தொடங்கிவிட்டேன். ஆனால் அதன் பிறகு என்னதான் நடந்தாலும் நமக்கு தொடக்கம் சரியாகத்தானே இருந்தது, அதனால் முடிவும் சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை வந்துவிடும். இடையில் வருகின்ற பிரச்சனைகளை கூட நீ பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டாய். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான பலன்கள் கிடைத்தே தீரும் என்பதனை என் குழந்தையே நீ மறந்து விடாதே. எண்ணற்ற சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி வரக்கூடிய நாட்களில் நீ எதிர்கொள்ளக்கூடிய உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைத்து விடத்தான் வேண்டும். எப்பொழுதுமே யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் ஏங்கி நிற்காமல் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை பெற்றிட நீ உறுதியாக இருக்க வேண்டும். உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை பற்றி எல்லாம் நீ ஒரு நாளும் கவலைப்படாதே. எல்லாவற்றையும் உனக்காக உன்னோடு இருந்து உன் அம்மா உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் இருந்து நடத்துவதையெல்லாம் நீ நல்லபடியாக பெற்றுக்கொண்டாலே உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு உன் தாயானவள் என்னை நீ காண வர வேண்டும். என் குழந்தையே, வருடத்தின் முதல் நாள் நிச்சயமாக நீ வேண்டிய வரங்கள் எல்லாம் தெய்வம் கொடுக்கும். உன் இல்லத்தில் ஒரு தீபத்தையாவது ஏற்றி வைத்து நீ வழிபடும். தமிழ் மாத பிறப்பு, அதாவது தமிழ் வருட பிறப்பை நாம் பெரிதாக ஏற்றுக்கொண்டாலும் நாம் மனதளவில் எதனை நமக்கு புதிய தொடக்கமாக எண்ணுகின்றோமோ அதை கொண்டாடுவதில் எந்த தவறும் கிடையாது. என் குழந்தை, ஆரம்பத்தில் இருந்தே இதைத்தான் நீ வருட பிறப்பு என்று கொண்டாடுகின்றாயல்லவா? அதனால் நீ நினைக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் இந்த வருடத்தில் உனக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று உன் அம்மா உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளை உனக்கு நல்ல நாளாக நான் மாற்றி கொடுத்து விட்டேன் என்றால் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து எப்பேற்பட்ட சோதனைகளிலும் இருந்து நான் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து உனக்கான நன்மைகளை நல்லபடியாக பெற்று கொடுக்க முன் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. யாராக இருந்தாலும் அவரவர் எண்ணங்களை உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு கொடுக்க முடியாதபடிக்கு அவர்கள் எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்ய நினைப்பார்கள். ஆனால் என் குழந்தையே, நான் இருந்து உனக்கு என்ன தர நினைத்தாலும் அதை எப்பொழுதுமே உனக்கு நிறைவாக கொடுப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே. அதனால் அதிலிருந்து எப்பொழுதும் உன்னை நான் காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது நிச்சயமாக உன் முன்னாலேயே உனக்கு தெரிந்துவிடும். இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள். இன்று நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொள். என் குழந்தையே, நாளைய தினம் வருடத்தின் முதலாவது நாள். கண் விழிக்கும் பொழுது நாம்
எதன் மீது விழிக்கின்றோமோ அது நல்லபடியான பொருட்களாக இருக்க வேண்டும். நான் குறிப்பிட்டு உனக்கு 3 பொருட்களை மட்டுமே சொல்கின்றேன். இந்த 3 பொருட்களின் மீதும் நீ கண் விழிக்க வேண்டும். என் குழந்தையே, ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள், அல்லது ஒரு மண்ணாலான அகல் விளக்கை எடுத்துக்கொள். அதனுள் கொஞ்சம் குங்குமம், 2 மஞ்சள். அந்த மஞ்சளானது விரலி மஞ்சள் அல்லது சாதாரண மஞ்சள், ஏதாவது ஒரு மஞ்சளை எடுத்துக்கொள். அந்த அகல் விளக்கின் மீது இந்த 2 மஞ்சளையும் குங்குமத்தின் மேல் வைத்துவிடு. அதனோடு சேர்ந்து ஒரு ரூபாய் நாணயம் அல்லது 5 ரூபாய் நாணயம் அல்லது 10 ரூபாய் நாணயமாக இருக்கின்ற உன்னுடைய பணத்தில் ஏதாவது ஒன்றை எடுத்து அதன் மீது வைத்துவிடு. எத்தனை ரூபாய் நாணயமாக இருந்தாலும் கவலை இல்லை, அதனை வைத்துவிடு. என் பிள்ளையை, சில்லறை நாணயமானது குபேர பகவான் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அதனால் அதனை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. 1 ரூபாய் நாணயம் வைத்திருந்தாலே போதுமானது. இப்படி குங்குமத்தின் மேல் மஞ்சளுக்கு மேல் இந்த நாணயத்தை வைத்துவிட்டு, என் பிள்ளையை, நீ படுத்து கண் விழித்ததும் எந்த இடத்தில் விழிப்பாயோ, எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? படுத்த இடத்திலேயேதான் எப்பொழுதும் கண் விழித்து நீ நல்ல பொருளை பார்ப்பாய் என்று சொல்ல முடியாது. கண் விழித்து முடித்ததும் வெளியே வந்து உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பறையில் இருக்கின்ற ஏதாவது ஒரு பொருளை பார்க்கும் பொழுது உன் மனதிற்கு நிம்மதி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது உனக்கு மன நிறைவு கிடைக்கலாம் அல்லவா? அதனால் எந்த இடத்திற்கு வந்து நீ கண் விழித்து பார்க்கின்ற பொருட்களில் உனக்கு மன நிம்மதி கிடைக்கின்றதோ, சில நேரம் சிலர் சட்டென்று கண் விழித்ததும் பூஜை அறையை பார்ப்பார்கள். அப்படியானால் நீ அந்த இடத்தில் வைத்துவிடு. இல்லை என்றால் உன் இல்லத்தின் வரவேற்பறையில் வைத்துவிடு, அல்லது உனக்கு அருகில் வைத்து நீ உறங்கச் செல். நான் சொல்வது, நீ எந்த இடத்தில் வைத்து பார்த்தாலும் அந்த இடத்தில் உனக்கு திருப்தி கிடைக்க வேண்டும். கண் விழித்ததும் பார்த்துவிட்டு மீண்டும் சோம்பேறித்தனமாக சுற்றி திரியக்கூடாதல்லவா? அதற்காகத்தான் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, நமக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை எப்பொழுதுமே நாம் தட்டி கழித்து விடக்கூடாது. எந்த வகையில் அது நமக்கு நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ பார்க்கத்தான் வேண்டும். அதிலும் உன் தெய்வம் நானே சொல்லும் பொழுது அதை நீ செய்யாமல் இருந்து விடுவாயா? என் குழந்தையே, இந்த பொருட்களை நீ வைத்துவிட்டு இரவு நல்லபடியாக உறங்கு. தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் கடந்து நமக்கு நல்லது நடக்கும், நம் தெய்வம் நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த ஒரு பொருளை நீ வைத்துவிட்டு உறங்கச் செல். விடியலில் கண் விழித்ததும் அதன் மீது கண் விழித்து மங்களகரமான குங்குமத்தையும் மஞ்சளையும் நாணயத்தையும் நீ பார்க்கிறாய் என்றால், இந்த வருடம் முழுவதும் உனக்கு மங்கள நிகழ்வுகளும் உன் மனது எதிர்பார்க்கின்ற வெற்றியும் உன்னுடைய தேவைக்கேற்ற செல்வமும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எப்பொழுதுமே பொதுவாக நிறைய பேர் தங்க நகைகளை பார்ப்பார்கள். மனதிற்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கும் அல்லவா? உனக்கு வேண்டும் என்றால் அதையும் நீ செய்து விடலாம். உனக்கு பிடித்த பொருட்கள், உனக்கு எது வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைக்கின்ற பொருட்களின் மீது கண்களை விழிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் என் குழந்தையே, மஞ்சளும் குங்குமம் போன்ற மங்களகரமான பொருட்களை கண் விழிக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையும் அத்தனை சந்தோஷமாக மாறிவிடப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். நான் சொன்ன விஷயங்களில் இருக்கின்ற உண்மை இப்பொழுது வேண்டுமானால் உன்னால் அறிய முடியாமல் இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் செய்து பலன் கண்ட பிறகு நிச்சயமாக என் குழந்தை, நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய். நாம் நினைத்தது எல்லாம் நம் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு நடந்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும், எந்த நேரத்தில் எந்த விஷயங்கள் வந்தாலும், இந்த வாழ்க்கை உனக்கென கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் எண்ணி வேதனைப்படாதே. இனி தொடங்கப் போகின்ற நாளை நல்லபடியாக தொடங்க வேண்டும் என்று நினை. இந்த வருடம் முழுவதும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினை. கஷ்டங்களே வந்தாலும் அதை எதிர்க்கின்ற மன வலிமையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துப்பார். நிச்சயமாக எதிர்பாராத நல்ல விஷயங்களும்
உன் மனம் மகிழும்படி நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் எதையுமே கண்டு பதற்றமடையாதே, எந்த நிலை கண்டும் வருத்தமடையாதே. எல்லாமும் உனக்கு நல்லதை நடத்தத்தான் வந்தது. ஒரு முறை ஓர் விஷயத்தில் கஷ்டப்பட்டாயானால், ஏமாந்து விட்டாயானால் மீண்டும் ஒரு காலமும் அந்த தவறை நீ செய்துவிட மாட்டாயல்லவா? அதனால்தான் அது நடந்தது என்று எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு. என்றும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.